அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த வகையில் அமையும், எந்த திசையில் அமையும், எப்படி தான் வாழ்க்கை துணை அமைச்சுக்கிறது அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவம் சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 7ஆம் ஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வலு அதிகமாக இருக்குதோ அது சார்ந்த பெண் அமையுமா அப்படின்னா நிச்சயம் அமையும். சார்ந்த ஆண் அமையுமானா அமையக்கூடிய வாய்ப்புனே இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு மேஷ லக்னம் எடுத்துக்கோங்க. இந்த மேஷ லக்னத்துக்கு பெண் எப்படி அமைவாள், ஆண் எப்படி அமைவாங்க, இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு 7ஆம் பாவம் சொல்லக்கூடியது சுக்கிர பகவான். அவரை 2ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிறார். அப்போது இந்த மேஷ லக்னத்துக்கு வரக்கூடிய பெண் நல்ல ஒரு மைநுட்பமான ஒரு பெண்மணி அமையக்கூடிய வாய்ப்பினை இருக்குது. அந்த பெண் மூலமாக இந்த ஜாதகருக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை உண்டு. சரி, பொதுவாக இந்த சுக்கிரன் மூலமாக என்ன யோகத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம்? இப்போ நான் ஒரு ஜாதகர், நான் ஒரு பெண்ணை பணம் பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, பெற்றவங்க மூலமாக அந்த பெண்ணை நான் நிச்சயம் பண்ணிட்டேன், திருமணம் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோன்னா அந்த விஷயத்தை ஆதாயம் இல்லாமல் எடுப்போமா? அப்போ ஒரு பெண், உயிருள்ள ஒரு பெண் நமக்கு துணையாக அமைய போகும்போதோ, இல்லை ஒரு ஆண்மகன் நமக்கு துணையாக அமைய போகுதோ, அப்போது அந்த ஆண்மகன் மூலமாக நமக்கு என்ன லாபம், அந்த பெண் மூலமாக என்ன லாபம்? மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய துலாம். இந்த துலாம் சார்ந்த பெண்மணி அமைஞ்சிட்டால் அவங்களுக்கு எந்த வகையான யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,